ஆடிப்பெருக்கு நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லும் திருநாள். நீர்நிலைக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே செய்து பணவரவையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அது வளர்ச்சி அடையுங்க. இந்த நாளில் கல்லுப்பு, மஞ்சள் இந்த 2 மங்கள பொருட்களை மட்டும் வாங்கினாலே போதும். பூஜை அறையில் வச்சு கும்பிட்ட பிறகு அதை தினமும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைக்கலாங்க. ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலந்துட்டு பூவையும் அதுலேயே போடணுங்க. அந்த சொம்பு தண்ணியை காவிரி அன்னையாக நினச்சி எல்லாருமே சாமி கும்பிட்லாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் புதுசாக தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, பூவு, பழம், மஞ்சள், குங்குமம், வளையல், ஒரு ஜாக்கெட் பிட்டு இது வச்சு வெத்தலை, பாக்கு, பழம், பூ வச்சும் கொடுக்கலாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த தாம்பூலத்தையே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் சுமங்கலிகள் எதிரில் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாங்க. கோயிலுக்கு போயும் இந்த தாம்பூலத்தை கொடுக்கலாங்க. சொம்பு நிறைய தண்ணியும் கல்லுப்பும் மஞ்சளும் வச்சு கும்பிடும்போது அம்மனுடைய அருள் கிடைக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பணவரவும் அதிகரிக்கும். நண்பர்களே, ஆடிப்பெருக்க கும்பிட்டு எல்லா நலத்தையும் பெறுவோம்.